ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோம். இது வந்து பலாக்கொட்டை கோலா உருண்டை செய்கிறதுக்கு பண்ணியிருக்கோம். என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தோம், நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் மருமகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இது நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. பலாக்கொட்டையில் என்ன ஹெல்த்து மினரல்ஸ் இருக்குது, நீங்கள் அது என்ன சத்துக்கள்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். உடம்புக்கு நல்லது, சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ணாது. நாகப்பழக்கொட்டை மாதிரி இது ஒரு இதுதான், மருந்து தான், சாப்பிட்லாம். பலாக்கொட்டையை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். பலாக்கொட்டையை தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை தண்ணி போட்டு உப்பு போட்டு 4 விசில் கொடுத்துப்போம். இங்கே பாருங்க, நான் மிளகாய் ஒரு 6 மிளகாய் வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன், வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன். இங்கே பொட்டுக்கடலை ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இங்கே பெருஞ்சீரகம் கொஞ்சம் கசகசா வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டுப்போம். தண்ணி ஊற்றிருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன், 3 விசில் விட. பலாக்கொட்டை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா தான் மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பலாக்கொட்டையை வடிகட்டி பலாக்கொட்டையை முன்னாடியே ஒரு அரவை கொடுத்துப்போம். அழுத்தமாக இருக்கு இல்லையா, அதனால் ஒரு அரவை கொடுத்துக்கிட்டு இந்த பொருள் எல்லாம் ராவா அப்படியே ஒன்றும் வதக்கெல்லாம் வேணாம். இந்த வெங்காயம் இது 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 பார்த்தீங்களா, கசகசா, இஞ்சி ஒரு துண்டு வச்சுருக்கேன், உப்பு, பெருஞ்சீரகம், பொட்டுக்கடலை, வெங்காயம், பூண்டு, மிளகாய், தேங்காய் கொஞ்சம், எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம், நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்க மாவு எப்படி இருக்குன்னு, டைட்டாக இருக்கும். பொட்டுக்கடலை எல்லாம் எடுத்து வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கட்லெட்டாகவும் நீங்கள் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரெட்டு கிராம் வச்சுக்கிட்டு இதை வடை மாதிரி தட்டி சின்னதாக கட்லெட் மாதிரி தட்டி அதில் போட்டு எடுத்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். கட்லெட் ஆட்டம். எண்ணெய் காய வச்சுட்டோம். ஒன்று ஒன்றா போட்டு இந்த பாருங்க வடை மாதிரி தட்டி வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். கோலா உருண்டை உருண்டையாகவும் போட்டுக்கலாம், வடையாட்டம் போட்டுக்கிட்டேன். நல்லா செவக்க தான் எடுக்கணும், சூடாக இருக்கு. நல்லா இருக்குதா? ஓகேவா? நல்லா இருக்குது. நான் பறித்து சாப்பிட்டு பார்க்குறேன். தின்னு பாரு எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்குது. நல்லா இருக்கா? உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நல்லபடியாக இருக்குன்னு. ஓகே, பை பாய்.